Hi friends, welcome to Tamil Life Travel. நம்ம இன்னைக்கு எக் லாலிபாப் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது செய்யறது ரொம்பவே ஈஸி. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த லாலிபாப் செய்யறதுக்கு நான் 3 முட்டையை வேக வச்சு எடுத்துர்க்கேன். இது துருவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன கண்ணு இருக்கறதா எடுத்துக்கிட்டீங்க அப்படினா உங்களுக்கு துருவும்போது நைஸா கிடைக்கும். எடுத்துர்க்க 3 முட்டையை இந்த மாதிரி துருவி எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன். நைஸா வந்திருக்கு. இது கூட நான் ஒரு பிரெட் எடுத்துர்க்கேன். இந்த பிரெட்டை மிக்ஸி ஜார்ல போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். நீங்க 2 பிரெட் கூட சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். அடுத்து இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலுக்கு மாத்தி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் மிக்சிங் பவுல்ல துருவின முட்டையை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம அரைச்சு வச்சிருக்க பிரெட்டை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அதிகமான குவாண்டிட்டில லாலிபாப் வேணும் அப்படினா 2-3 பிரெட் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். குழந்தைகளுக்கு கொடுக்கறதா இருந்தா இந்த பச்சை மிளகாய் ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த சிக்கன் மசாலா சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. முட்டையில் இருக்க அந்த தண்ணியே போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சதசதன ஆயிரும். தண்ணி சேர்க்காதீங்க, இதே போதும். இதை நல்லா இறுக்கி சின்ன சின்ன பவுலில் பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 முட்டையும் ஒரு பிரெட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கு எனக்கு எத்தனை உருண்டை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்க 9 உருண்டை கிடைச்சிருக்கு. அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இது டிப்பிங்காகத்தான். அடுத்து நம்ம உருட்டி வச்சிருக்க உருண்டையை இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் போட்டு எடுத்து பிரெட் கிராம்ஸில் பெரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் கிராம்ஸ் இல்லாதவங்க ஒரு பிரெட்டை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு ஒரு கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியே கிடைக்கும். இந்த மாதிரி பிரெட் கிராம்ஸில் பரட்டி எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் லாலிபாப்பு. பாருங்கள் எல்லா உருண்டைகளையும் நான் இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கிட்டேன். இதை நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனேயும் நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டோடனே திருப்பி விட்டுறாதீங்க. ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள் ஒரு சைடு நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம்.
இதே போல் 2 சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் 2 சைடும் நல்லா செவந்து வந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இது கொஞ்சம் கூட எண்ணெய் இழுக்கல பாருங்கள், ஊற்றுனேன்னா அப்படியே இருக்குது. நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதே போல் மீதம் இருக்க உருண்டைகளையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன், நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எல்லா உருண்டைகளையும் நான் இதே போல் பொரிச்சு எடுத்துட்டேன். சூப்பரான எக் லாலிபாப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்கு ஒரு நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வந்திருக்கு. டெக்கரேஷனுக்காக ஒரு ஐஸ் ஸ்டிக் சொருவிக்கலாம். இந்த மாதிரி கூட டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.